வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர் வந்து இட் கிவ் சம் எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸ்ட்ரா இன்ட்ரப்ட்ஸ்லாம் வரும்போது, நிறைய இன்ட்ரப்ட்ஸ் வரும்போது, மோர் நம்பர் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ் வரும்போது என்கோடரில் நிறுத்தி வச்சு ஒன்று ஒன்றா தரது மாதிரி இன்ட்ரப்ட் பார்த்தோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எவால்விங்கில் 8259 ஒரு தனியாக ஒரு ப்ரோக்ராமிங் சிப்பு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த இன்ட்ரப்டை பற்றின விஷயங்களை நம்ம இன்ட்ரப்ட் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் சிம் அண்ட் ரிம்னு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை இப்போ ரீகால் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ இட் இஸ் ஒர்த் ரீகாலிங் சிம் அண்ட் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் வி ஜம்ப் இன் டு 8259 இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர். சிம் அண்ட் ரிம் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துப்போம். சிம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்சுவலாக செட் இன்ட்ரப்ட் மாஸ்க். அது வந்து ஒரு 8-bit டேட்டா, அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு 8-bit டேட்டா. நாம் தான் அந்த டேட்டாவை ஃபீட் இன் பண்ணணும். இப்போ நம்ம அந்த டேட்டாவை ஃபீட் இன் பண்ணோம்னா அந்த 8-bit டேட்டா will do desired masking or enabling or disabling of certain inputs. அதோட லேஅவுட் வந்து அந்த 8-bit டேட்டா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், D0 to D7. அந்த D0, D1, D2 are as you can see there, these pins are independently set to 1 to mask the hardware interrupts, right? ஒன்று இப்போ D0 நான் செட் பண்ணேன்னா 5.5 RST 5.5 மாஸ்க் ஆகிடும். D1 செட் பண்ணால் RST 6.5 மாஸ்க் ஆகிடும். D2 செட் பண்ணால் RST 7.5 மாஸ்க் ஆகிடும். இது எல்லாமே இந்த 3 ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நான் D4 இந்த 3 நான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் D3 வந்து நான் 1 கொடுக்கணும். அப்போ தான் D0, D1, D2 ஒர்க் ஆகும். ஒருவேளை நான் D0, D1, D2ல 0 கொடுத்தா அந்த இன்ட்ரப்ட் அன்மாஸ்க் ஆகிடும்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போனோம்னா D4 தனியாக RST 7.5 அந்த 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 RST 7.5 வந்து D4 1 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. டு ரீசெட் தி இன்டர்னல் ஃபிளிப் ஃப்ளாப் டு ரீசெட் 7.5 RST 7.5 இன்ட்ரப்ட். அப்புறம் D5 இன்புட் அன்டிஃபைன், பாக்கி 2 சீரியல் இன்புட் டேட்டா. அது அவுட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் தி ப்ரெசன்ட் லெக்சர், அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இதுதான் அந்த செட் இன்ட்ரப்ட் மாஸ்கோட அந்த 8-bit டேட்டா. இதை நான் அக்யூமுலேட்டரில் நான் ஃபீட் பண்ணேன்னா ஒரு டேட்டாவை கொடுத்து அது நம்மளோட டிசைர்டு இன்ட்ரப்டை மாஸ்க் பண்ணணுமா அது மாஸ்க் பண்ணலாம், டிசைர்டு இன்ட்ரப்டை அன்மாஸ்க் பண்ணணுமா அன்மாஸ்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இப்போது இப்படி ஒரு டேட்டாவை நான் அக்யூமுலேட்டரில் ஃபீட் பண்ண போகிறேன் செட் இன்ட்ரப்ட் மாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு. சே எக்ஸ் அது 3 டோன்ட் கேர். இப்போ நம்மளோட ஸ்கோப்பில் அது சீரியல் இன்புட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஆல்ரெடி D5 வந்து அன்டிஃபைன்டு, ஸோ எக்ஸு. அப்புறம் பாக்கிக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் 01, 011. ப்ளீஸ் நோட் கேர்ஃபுல்லி. D0, D1 வந்து 1 இருந்தால் RST 5.5 6.5 மாஸ்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். D2 0 இருந்தால் RST 7.5 அன்மாஸ்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ D0, D1, D2 ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி D3 நான் 1 கொடுத்துருக்கேன் அங்கே. சரியா? அப்புறம் RST 7.5 எக்ஸ்டர்னல் ஃப்ளிப் ஃப்ளாப், இன்டர்னல் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரீசெட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம 0 பண்ணி அதை நல்லிஃபை பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஃபைன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த டேட்டாவை நான் அக்யூமுலேட்டரில் லோட் பண்ணால் RST 7.5 எனேபிள் ஆகிடும். இது என்ன டேட்டானா ஹெக்ஸாடெசிமலில் படித்தோம்னு சொன்னால் அது 0B. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பாருங்கள். EI எனேபிள் ஆல் இன்ட்ரப்ட்ஸ் ஆஃப் 8085. முதல்ல எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விட்றோம். மூவ் in the 0B to accumulator. What will happen? It will enable 7.5 and mask 6.5 and 5.5 other interrupts 6.5 and 7.5. So இந்த sim அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு I can individually mask or unmask certain interrupts. This is what we have learned earlier, right? ஸோ அதை நான் இங்கே ரீகால் பண்ணுறேன். சிம்முங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், 8-bit டேட்டா. அந்த 8-bit டேட்டாவை நாம தான் ப்ரொவைட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஆர் ரிக்யர்மெண்ட். ஓகே, ஃபைன். இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், ரீட் இன்ட்ரப்ட் மாஸ்க் அப்படின்னு, ரிம் அப்படின்னு. ரீட் இன்ட்ரப்ட் மாஸ்க் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இப்படி இருக்கும். 8-bit டேட்டா. இப்போ இன்ட்ரப்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, உள்ள எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கு இன்ட்ரப்ட். சில இன்ட்ரப்ட் மாஸ்க் ஆகுது, சில இன்ட்ரப்ட் மாஸ்க் ஆகலை, சில இன்ட்ரப்ட் சர்வீஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைக்ரோ ப்ராசஸர் will have the status of all those things in RIM. நல்லா கவனிங்க பாருங்கள். இதுலேயும் D0, D1, D2 அப்படி D7 வரைக்கும் இருக்குது. இந்த ரைட் சைட் ஆஃப் தி உங்களுக்கு ரைட் சைட் பாருங்கள், D0, D1, D2 இருக்கு இல்லையா, பாருங்கள். அது வந்து இட் ப்ரொவைட்ஸ் தி மாஸ்க் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் இன்ட்ரப்ட். மாஸ்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத சொல்லும். அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க, D4, D5, D6 வாங்க. அந்த D4, D5, D6ல் பாருங்கள் இன்ட்ரப்ட் பெண்டிங்காக இருக்கா இல்லையாங்கிற
ஸ்டேட்டஸை அந்த பின்னில் D4 D5 D6ல் அந்த பிட் 1 இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இண்டிகேட்ஸ் தட் தி கரஸ்பாண்டிங் இன்டரப்ட் இஸ் பெண்டிங். 1 year indicates interrupt is being requested. சரிங்களா? பாக்கி சீரியல் இன்புட். ஸோ இப்போ ரிம்மில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ரிம் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க கண்டென்ட்டை நான் படித்தேன்னா உள்ள ப்ராசரில் எந்த இன்டரப்ட் மாஸ்க் ஆகிருக்கு, எந்த இன்டரப்ட் பெண்டிங் ஆகிருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவும் ஒரே ஒரு 8 bit டேட்டா தான். ஒரு சின்னதாக இதில் ஒரு கேம் விளையாடலாம் பாருங்கள். இப்படி ஒரு டேட்டா ANI 10. ANI இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இமீடியட்டாக இந்த டேட்டாவை அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டோட அண்டு பண்ணுங்கள். அதுதான் ANI. நம்ம அதை பற்றி நிறையவே பார்த்துருக்கோம் முன்னாடி. I stands for immediate. ஸோ ஐம் கோயிங் டு டூ இந்த அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டில் இருக்க அக்யூமுலேட்டரில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்போ அதை படிக்க போகிறோம். எப்படி படிக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டேட்டாவை கொடுத்து அண்டு பண்ணி நான் அதை படிக்க போகிறேன். ஓகேவா? 1 0ன்னு சொல்லும்போது 0001 0000. ஓகே. ஹெக்ஸாடெசிமலில் 10 பைனரியில் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். இது என்ன பண்ணும்? D4 அண்டு பண்ண போகிறோம். இப்போது D4ல் 0 இருந்துட்டா இந்த மொத்த 8 பிட்டுமே 0 ஆகிடும். D4ல் ஒரு வேளை 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 இருந்துச்சுன்னா அது வந்து மொத்த அக்யூமுலேட்டட் டேட்டாவும் 0 ஆகாது. ஸோ ஒரு கண்டிஷனில் D4ல் 0 இருந்தால் மொத்தமாக 0 ஆகிடும். D4ல் 1 இருந்துச்சுன்னா ஆகாது. ஸோ நம்ம 0 ஃப்ளாகை யூஸ் பண்ணுறோம் இங்கே. சரிங்களா? ஜம்ப் ஆன் நோ 0. அதை வச்சு நம்ம உள்ள அக்யூமுலேட்டரில் என்ன இருந்துச்சுங்கிறத ரீட் பண்ணலாம். காட் இட். உள்ள அக்யூமுலேட்டரில் என்ன இருந்ததுங்கிறத நான் இந்த டேட்டாவை கொடுத்து அண்டு பண்ணேன்னா வெளியில் 0 ஃப்ளாக் செட் ஆகிருக்கா செட் ஆகலையாங்கிறத பொறுத்து நான் உள்ள அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குங்கிறத ரீட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபைன். இப்போ D4ல் 1 இருக்குன்னு வச்சுப்போமே. D4ல் எப்போ 1 இருக்கும்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா D4ல் 1 இருந்தால் RST 5.5 பெண்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ RST 5.5 பெண்டிங் இருக்கிற ஸ்டேட்டஸு எனக்கு இந்த டேட்டாவை இந்த டேட்டா 10ங்கிற டேட்டாவை அக்யூமுலேட்டர் டேட்டாவோட அண்டு பண்ணால் அதுக்கப்புறம் 0 ஃப்ளாகை செக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும். காட் இட். அதுக்கப்புறம் 0 ஃப்ளாகை செக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிம் அண்ட் சிம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் யூஸ் டு இண்டிவிஜுவலி மாஸ்க் a particular interrupt, individually mask a particular interrupt, or also it is also giving information regarding the interrupt pending status. So இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த நம்ம என்கோடர் ப்ரியாரிட்டி என்கோடர் வச்சு எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணலை. அப்புறம் 8259 கண்ட்ரோலர் புதுசாக ப்ரோக்ராம் சிப்பை கொண்டு வந்து இன்டரப்ட் எந்த விதமான இன்க்ரீஸும் பண்ணலை, எக்ஸ்பேண்டும் பண்ணலை. பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெறுமனே சிம் அண்ட் ரிம் ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு மட்டும் அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டை லோட் பண்ணியோ இல்லை ரீட் பண்ணியோ, செட் இன்டரப்ட்னா லோட் பண்ணுறது, ரீட் இன்டரப்ட்னா ரீட் பண்ணுறது. ஸோ லோட் பண்ணியோ ரீட் பண்ணியோ நாம் இதர் இன்டரப்டை மாஸ்க் பண்ணுறோம், இல்லை மாஸ்க் ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறோம். So I want you to understand, my dear friends, now that using sim and rim instruction you can either individually mask a particular interrupt or know the status of the particular interrupt, whether it is masked or pending or not. Okay? Fine. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இதை அப்படியே அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் வேறு மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே. வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போன செக்மெண்ட்டில் சிம் ரிம்மை பற்றி பேசினோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டரப்ட் கண்ட்ரோலரை பற்றி. இந்த டிஸ்கஷனில் நம்ம உள்ள இன்டர்லியூட் மாதிரி சிம் அண்ட் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இன்டரப்ட் கண்ட்ரோலர் பேசிக்கலி வந்து இன்டரப்ட் ப்ராசஸிங்கில் ஒரு இம்ப்ரவைசேஷனை கொண்டு வரதுக்காக தான் இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலரே உள்ள வந்துச்சு. இன்டரப்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா அடிக்கடி இன்டரப்ட் வந்துகிட்டே இருக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஒரே பின்ன பல இன்டரப்ட் பார்க்கும்போது அது வந்து ஒரே பின்ன பல இன்டரப்ட் ஆக்சஸ் பண்ணும்போது எந்த இன்டரப்டை என்டர்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா? அந்த விஷயத்துக்காக வேண்டி அந்த வந்த இன்டரப்ட்லாம் நிறுத்தி வச்சு ஒன்றா ப்ராசஸருக்கு தரது தான் இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலர் செய்கிற வேலை. இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலர் பேசிக்காக பார்த்தோம்னா ப்ரியாரிட்டி என்கோடரை வச்சு நம்ம டிஸ்கஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்காக வேண்டி தனியாக சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு ப்ரோக்ராமபிள் சிப்பை யூஸ் பண்ணுறோம். அதான் 8259. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சிம் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீவிசிட் பண்ணோம். ஒரு இன்டர்லியூட் மாதிரி சிம் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தோம். சிம் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்குறோம். அது என்ன பண்ணுது? இந்த இன்டரப்டில் வந்து மாஸ்கிங் அன்மாஸ்கிங்கை பார்த்துக்குது. சிம் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாஸ்கிங் அன்மாஸ்கிங்கிற ஒரு டாஸ்க்கை பண்ணிக்குது. அதாவது இன்டரப்ட் வந்துருச்சுனாலே என்டர்டெயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, மாஸ்க் பண்ணி நிறுத்தி வைக்கலாம். அதுதான் மாஸ்கிங். சரியா? அப்புறம் இன்னரெண்டாகவே RST 7.5 RST 6.5 RST 5.5 ட்ராப் INTR அப்படிங்கிற ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி இருக்குது.
ப்ரியாரிட்டி இருக்குது. ட்ராப் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் 7.5, அப்புறம் 6.5, 5.5 INTR, இந்த மாதிரி ப்ரியாரிட்டி லிஸ்ட் இருக்குது. சிம் அண்ட் ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன் வெறும் மாஸ்கிங் மட்டும்தான் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 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 இன்டரப்ட் வரும்போது அதுக்கான என்னெல்லாம் டாஸ்க்கு கேரி அவுட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டோம்னா, ஏன் நாம் சிம் ரிம்லேயே பண்ணக்கூடிய விஷயங்களை தனியாக ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு ஹார்ட்வேர் வச்சு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். சிம்ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக் ஃபீச்சரான மாஸ்கிங்கை டேக் கேர் பண்ணிக்குது. அப்படி தான் நம்ம போன செக்மெண்ட்டில் பார்த்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுசாக ஒரு இன்டரப்ட் கண்ட்ரோலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம். 8259ங்கிறது. அப்போ தான் சிம்ரிம்மை ரீவிசிட்லாம் பண்ணோம். எதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லும் போது டாஸ்க் என்னெல்லாம் இருக்குது, அதை சிம்ரிம் இதெல்லாம் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியல, இதனால் நம்ம சிம்ரிம்மை விட்டுட்டு வெளியில் ஒரு தனியாக ஒரு சொஃபஸ்டிகேட்டட் கண்ட்ரோலருக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நெசசிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ ஒரு இன்டரப்ட்னா அதில் என்னென்னலாம் டாஸ்க் கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கால் அட்ரஸ் இன்டர்வல். இன்டரப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து அப்படியே டெர்மினேட் ஆகி அந்த கால் அட்ரஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும். கரெக்டுங்களா? கால் அட்ரஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும். அப்போ அந்த கால் அட்ரஸோட இன்டர்வல் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாது. ஓகே, சிம்ரிம் பண்ணாதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், என்னெல்லாம் டாஸ்க் கேரி அவுட் பண்ணணும் ஒரு இன்டர்வலில் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கால் அட்ரஸ் இன்டர்வல் டிஃபைன் பண்ணுறது. ரெண்டாவது வர சிக்னல் லெவல் ட்ரிகர்டா எட்ஜ் ட்ரிகர்டா அப்படின்னு பார்க்குறது. இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருப்போம் ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் பார்க்கும்போது. ட்ராப் வந்து லெவல் அண்ட் எட்ஜ் அண்ட் லெவல் சென்சிடைஸ்ட், RST 7.5 வந்து எட்ஜ் சென்சிடைஸ்ட், RST 6.5, RST 5.5 அண்ட் INTR வந்து லெவல் சென்சிடைஸ்ட் அப்படின்லாம் நம்ம ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ வர இன்டரப்ட் சிக்னலில் அது லெவலாக எட்ஜ் ட்ரிகர்டாங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ஒரு டாஸ்க்கு. அப்புறம் வந்து கேஸ்கேட் மோடில் ஒர்க் பண்ண போதா, சிங்கிள் மோடில் ஒர்க் பண்ண போதான்னு பார்க்க போகிறோம். என்ன கேஸ்கேட் மோட், சிங்கிள் மோட்? நம்ம புதுசாக ஒரு கண்ட்ரோலர் போகிறதுக்கான நெசசிட்டியே இன்டரப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தெரியும். அந்த பேரட் என்கோடர் 8 இன்புட்டை வாங்கிக்கும், 8 இன்டரப்டை வாங்கிக்கும், ஒன்று அனுப்பும். 8259 இன்டரப்ட் கண்ட்ரோலரும் 8 இன்புட்டை வாங்கிட்டு ஒன்று தான் அனுப்போம். ஆனால் 8259 இருக்கிற ஒரு பெரிய ஃபீச்சர் என்னென்னா, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா சில ப்ராசஸோட 8259 சிப்ஸோட அதை கேஸ்கேட் பண்ணலாம். ஸோ 8 இன்டரப்ட்டுங்கிறது 64 இன்டரப்டை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், 64 இன்டரப்டாக என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அது கேஸ்கேடில் ஒர்க் பண்ண போதா, சிங்கிளில் ஒர்க் பண்ண போதாங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து வெக்டார் அட்ரஸ் அதான் இந்த பிரான்ச் ஆகி போகுது இல்லைங்களா இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கால் அட்ரஸ் மாதிரியே வெக்டார் அட்ரஸ். பட் கால் அட்ரஸ் இன்டர்வல்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ வெக்டார் அட்ரஸை முதல்ல வாங்கணும். சரிங்களா? ஃபைன். அடுத்தது 8085 ஆர் 8086 மோட். இந்த 8259 will work equally well with 8259 will equally work with 8085 and 8086. முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராசர் 8085 8086ங்கிறது டிஃபைன் பண்ணணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆர் நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆட்டோமேட்டிக் ஆர் நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்ட். ஒரு இன்டரப்ட் நடந்துட்டுருக்கு, அது நீங்கள் எப்போ வேணாலும் நிறுத்தலாம். ஆட்டோமேட்டிக்காக அது நிறுத்துதா, ஆட்டோமேட்டிக்காக நிற்குதா, இல்லை நாம நிறுத்துறோமா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறது. அந்த இன்டரப்ட் முடிஞ்சோடனே ISR முடிஞ்சோடனே தானாகவே நின்று போயிடும். நீங்கள் அப்ரப்ட் டவுன் நடுவில் நிறுத்தலாம். அதை பற்றிலாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இல்லை நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்டாங்கிறத சொல்லணும். அப்புறம் ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுனா ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, நெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்க்ளூடிங்னு அர்த்தம். நல்லா இது கொஞ்சம் வேற ஒரு விஷயத்தோட சேர்த்து வச்சு பார்க்கணும். கேஸ்கேட் மோடான்னு பார்த்தோம் இல்லையா? கேஸ்கேட் மோட் ஆர் சிங்கிள் மோட், அதாவது ஒரு 8259 ஒர்க் பண்ண போதா, இல்லை பல 8259 ஒர்க் பண்ண போதான்னு பார்த்தோம். அப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் 3 829 ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. நம்ம கேஸ்கேடிங்கை பற்றி பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு டேக் இட் தட் 3 829 ஒர்க் பண்ணுது. 3 8259ல் ஒரு 8259 மாஸ்டர் மாதிரி இருக்கும், பாக்கியெல்லாம் ஸ்லேவாக ஒர்க் பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த நெஸ்டட் மோட் அப்படின்னா என்னென்னா, நல்லா கவனிங்க. நெஸ்டிங்கிறது இங்கே இன்க்ளூஷன்ங்கிற வார்த்தையோட மீனிங்கோட பாருங்கள். நெஸ்டிங்னா இன்க்ளூட். ஓகே, இப்போது 3 நான் சொன்ன மாதிரி 8259 ஒர்க் பண்ணுது. அந்த இன்டரப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 8லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 3 யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் இல்லையா? 8259க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். இதில் 8 இன்டரப்ட் எடுத்துக்கும். ரெண்டாவது 8259 8 இன்டரப்ட் எடுத்துக்கும். மூணாவது 8259 மூணாவது 8 இன்டரப்ட் எடுத்துக்கும். சரிங்களா? 8 இன்டரப்ட் எடுத்துக்கும். இப்போது நான் இது வந்து மாஸ்டர் ஸ்லேவில் ஒர்க் பண்ண போகிறேன். 3 8259 இருக்குது, 1 மாஸ்டர், பாக்கி 2 ஸ்லேவ்.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ IR0 to IR7 இதுதான் வந்து இன்டரப்ட் பின்ஸ், IR0 to IR7. இப்போது IR4 அப்படின்னு ஒரு இன்டரப்ட் இருக்குது. அது வந்து மாஸ்டரோட IR4ல் மாஸ்டரோட ஒரு இன்டரப்டில் ஒரு ஸ்லேவோட ஒரு IR4 கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். 4ங்கிற நம்பர் கூட வேண்டாம், மாஸ்டரோட ஒரு இன்டரப்டில் ஸ்லேவோட ஒரு இன்டரப்ட் கனெக்ட் ஆகிருக்கு, ஸ்லேவோட ஒரு இன்டரப்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாஸ்டரோட ஒரு இன்டரப்டில் ஸ்லேவோட இன்டரப்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இஃப் R4 of a master 8259 as a slave 8259 connected to it, as a slave 8259 connected to it, take it this way, master R4ல slave 8259 is connected to it. அது என்ன பண்ணலான்னு சொன்னால், இப்போ ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோடில் ஒர்க் பண்ணுறது வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் ஸ்லேவ் இருக்கு இல்லையா, IR0லேருந்து IR7 வரைக்கும், அது will be higher than the priorities of the master, will be higher than the priorities of the master. நல்லா கவனிக்கணும், மாஸ்டருக்கு IR0லேருந்து IR7 வரைக்கும் ப்ரியாரிட்டி இருக்குது, மாஸ்டருக்கு IR0லேருந்து IR7 வரைக்கும் ப்ரியாரிட்டி இருக்குது. IR0 ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, IR1 செகண்ட் ப்ரியாரிட்டி, IR2 தேர்ட் ப்ரியாரிட்டி, அப் டு IR7. இப்போ நான் ஒரு ஸ்லேவை கொண்டு வந்து மாஸ்டரோட நடுவில் எங்கேயோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நடு பின் நம்ம எக்ஸாம்பிள் IR4 அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, IR0 ப்ரியாரிட்டி எடுத்துக்கோ மாஸ்டர், IR1 ப்ரியாரிட்டி எடுத்துக்கோ மாஸ்டர், அடுத்து IR2 எடுத்துக்கும், IR3 எடுத்துக்கும், IR4 எடுத்துக்கும், அடுத்து IR5 போகாது, IR5 போகாது. ஸ்லேவோட இன்டரப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் IR5, IR6, IR7க்கு வரும். இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட். இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடணும், ஏன்னா ஹார்ட்வேரை போய் அங்கே மாற்றிட்டு இருக்க முடியாது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும் ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட். இதை பற்றி நம்ம பின்னாடி நல்லா விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட் இது ஒரு டாஸ்க்கு, நம்ம டாஸ்க்கை பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்த டாஸ்க் வந்து மாஸ்கிங் ஆர் அன்மாஸ்கிங் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்டரப்ட்ஸ். இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், மாஸ்க் பண்ணணுமா அன்மாஸ்க் பண்ணணுமா, இன்டரப்ட் என்டர்டெயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட். ஆல்ரெடி நம்ம நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்ட்டை பார்த்தோம். இதில் இன்னொரு டிவிஷன் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட். அரைகுறையாக நிறுத்துறது தான் ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட். ஆட்டோமேட்டிக்காக நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்ட்டில் நிறுத்தம் ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் நிறுத்தம் இன்டரப்ட். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக்கில் முடியறதுக்கு முன்னாடியே கூட நிறுத்தலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் கடைசியாக ப்ரியாரிட்டி மோட்ஸ். இது இத்தனை டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணணுங்க இன்டரப்ட் கண்ட்ரோலர். இத்தனை டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணது இன்டரப்ட் கண்ட்ரோலர். திருப்பி அப்படியே முழுசாக படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் அட்ரஸ் இன்டர்வல், கால் அட்ரஸோட டைம் டிலே இன்டர்வல். அடுத்து லெவலாக லெட்ஜ் ட்ரிகர்டான்னு பார்க்குறது, அப்புறம் கேஸ்கேடிங் மோடா சிங்கிள் மோடான்னு பார்க்குறது, அப்புறம் வெக்டார் அட்ரஸை வாங்குறது, இப்போ ஒர்க் பண்ண போகிறது 8085 இல்லை 8086 டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்டா இல்லை ஆட்டோமேட்டிக் எண்ட் ஆஃப் இன்டரப்டாங்கிறத பார்க்குறது, அப்புறம் ஸ்பெஷலி ஃபுல்லி நெஸ்டட் மோட் அப்படிங்கிறத பார்க்குறது, அப்புறம் மாஸ்கிங் ஆர் அன்மாஸ்கிங் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்டரப்ட், அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட், அப்புறம் ப்ரியாரிட்டி மோட். இத்தனை டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஒரு இன்டரப்ட் கண்ட்ரோலர் நமக்கு நல்லாவே தெரியும் இத்தனை டாஸ்க்கையும் சிம் அண்ட் ரிம் பெர்ஃபார்ம் பண்ணலைன்றது நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? அங்கே ப்ரியாரிட்டியே கிடையாது ஃபஸ்ட்டு. கரெக்டுங்களா? ப்ரியாரிட்டியே கிடையாது. நீங்களே வேணால் ப்ரோக்ராமில் மாஸ்க் பண்ணாத அப்படின்னு வேணால் மாஸ்கிங் மேலே மட்டும் பண்ணலாமே ஒழிய அங்கே ப்ரியாரிட்டிலாம் பின்னோட அசோசியேட் ஆகிடுச்சு. ட்ராப் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் RST 7.5 பின்னோட அசோசியேட் ஆகிடுச்சு. ஸோ நாம் தனியாக ப்ரியாரிட்டி அங்கே டிஃபைன் பண்ண முடியாது. சரியா? இங்கே மாஸ்க் பண்ணலாம், ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் டிஃபைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். 8085 சொல்லு, 8086 சொல்லு அப்படிங்கிறது, அப்புறம் முதலே வெக்டார் அட்ரஸ் வாங்கிடுறது, கேஸ்கேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது கேட்குறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய டாஸ்க் இது பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை ஓவராலாக இப்போ பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்? இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போது ஒரு கெஸ்ட் வராங்க, ஸ்பீக்கர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீக்கரை வரவங்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரை கொண்டு போய் பேச வைக்கிறதுக்கோ இல்லை அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கோ இன்னொரு டீம் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த ரெண்டு டீமுமே சேர்ந்து ஒர்க்லாம், சேராமையும் ஒர்க் பண்ணலாம், தனித்தனியாகவும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ அந்த மாதிரி இனிஷியலாக அந்த ஸ்பீக்கரை கொண்டு வந்து ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி இன்வைட் பண்ணுற டீம் அதை வந்து இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலரோட இனிஷியலைசேஷன் டாஸ்க் என்ன பண்ணோம், ரெடி பண்ணது இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, அனாலஜி கொடுக்கலாமா?
ஃபைன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த இனிஷியல் டீம் போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த ஈவெண்ட் ஆர்கனைசேஷனை இன்னொரு டீம் பார்த்துக்கும். அதாவது 8259 இன்டரப்ட் கண்ட்ரோலரை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுறதுக்கு ஒரு சில டாஸ்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு பின்னாடி அது ஒர்க் பண்ணும்போது பண்ணுற டாஸ்க்கெல்லாம் இருக்குது. அப்படி இதை பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 இனிஷியலைசேஷன் டாஸ்க்ஸ் அப்புறம் ஆப்ரேஷன் டாஸ்க் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இனிஷியலைசேஷன் டாஸ்க்னால் என்ன? இந்த கால் அட்ரஸ் இன்டர்வல் வாங்குறது, லெவலாக எட்ஜிட் இருக்கான்னு பார்க்குறது, கேஸ்கேடிங் மோடா, 8085 நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்டா, அப்புறம் வந்து ப்ரியாரிட்டி, அந்த நெஸ்டடில் இருக்க ப்ரியாரிட்டியை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் இனிஷியல். ஆரம்பித்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் மாஸ்கிங், ஸ்பெசிஃபிக் ப்ரியாரிட்டி, ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட், இதெல்லாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற 7 டாஸ்க் வந்து இனிஷியலைசேஷன் டாஸ்க். முதல்ல இருக்க 7 டாஸ்க் வந்து இனிஷியலைசேஷன் டாஸ்க். ஓகேவா? ஃபைன். அடுத்து கடைசியாக இருக்க 3 வந்து ஆப்ரேஷ்னல் டாஸ்க். நான் சொன்ன அனாலஜியோட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பீக்கர் வராரு ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறதுக்கு, அவர் வந்த உடனே அவர் இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, அதான் இனிஷியலைசேஷன். அப்புறமா அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அவரை பார்த்துக்கிறதுக்காக, அது வந்து ஆப்ரேஷனல். ஓகே. ஸோ இது பிரித்தோம்னா இந்த டாஸ்க் 7 இனிஷியலைசேஷன் டாஸ்க்குன்னு பிரிக்கலாம், அடுத்த 3 ஆப்ரேஷனல் டாஸ்க்குன்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ 2ஆக பிரிச்சிருக்கோம். இந்த 2த்தையும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நாம் திருப்பியும் ரிம் மாதிரியே ஒரு கண்ட்ரோல் வேர்டை தான் பாஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். ஒரு கண்ட்ரோல் வேர்டு தான் பாஸ் பண்ண போகிறோம். என்ன பாஸ் பண்ண போகிறோம்? அந்த கண்ட்ரோல் வேர்டுக்கு பேர் இனிஷியலைசேஷன் கண்ட்ரோல் வேர்ட். இனிஷியலைசேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இனிஷியலைசேஷன் கண்ட்ரோல் வேர்ட், அப்புறம் ஆப்ரேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வேர்ட். ஷார்ட் ஃபார்மில் ICW OCW அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேவா? ICW OCWன்னு கூப்பிடலாம். ஓகே. நான் சொன்னேன் இனிஷியலைசேஷனை பண்ணுறதுக்கு ஒரு ஆள்னு நான் சொல்லலை, ஒரு டீம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இந்த ICWவில் 4ஆக பிரிக்கலாம். ICW டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதை 4ஆக பிரிக்கலாம். ICW1, ICW2, ICW3, ICW4. எதுக்கு 4ஆக பிரிக்கலாம்? மொத்தமாக 7 டாஸ்க் இருந்துச்சு இல்லையா? இதுதான் அந்த 7 டாஸ்க்கு இனிஷியலைசேஷன் டாஸ்க்கு. இதை நல்லா கவனிங்க. முதல் 4 ICW1 பார்த்துக்கோம். என்னன்றதெல்லாம் பின்னாடி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு 4 டாஸ்க்கு ICW1 பார்த்துக்கும். கால் அட்ரஸ் இன்டர்வல், லெவல் ஆல் எட்ஜ் ட்ரிகர்ட், கேஸ்கேட் மோட், வெக்டார் அட்ரஸ், இதெல்லாம் ICW1 பார்த்துக்கும். அப்புறம் வெக்டார் அட்ரஸ் டைப் நம்பர் ஹையர் ஆர்டர் வெக்டார் அட்ரஸுங்கும் போது 16 பிட் அட்ரஸாக இருந்தால் லோவர் ஆர்டர் அட்ரஸ் ICW1, ஹையர் ஆர்டர் அட்ரஸ் ICW2 பார்த்துக்கும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் 3 இருக்குது பாருங்கள். 8085 ஆட்டோமேட்டிக் ஆர் நார்மல் எண்ட் ஆஃப் இன்டரப்டா, ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோடா அப்படிங்கிறத SFNMனு சொல்லுவாங்க. அதை ஸ்பெஷல் ஃபுல்லி நெஸ்டட் மோட். ஓகே. அதை ICW4 பார்த்துக்கும். இன்னும் ஒன்று மிஸ் ஆகிட மாதிரி இருக்கு, ICW3. எஸ், ICW3 எப்போ உள்ள வரும் தெரியுமா? கேஸ்கேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கிறது தான் ICW3 கேஸ்கேடிங் இருந்துச்சுன்னா ICW3 வில் பி தேர். ஸோ இனிஷியலைசேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ICWன்றத கண்ட்ரோல் வேர்டை ப்ராசஸர் யூஸ் பண்ண போகுது. அந்த ICW கண்ட்ரோல் வேர்ட் ஒன்றா தெரியறது உள்ள 4 விஷயங்கள் இருக்குது. ICW1, ICW2, ICW3, ICW4. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 7 டாஸ்க்கும் அசைன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இப்போ அனாலஜியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர், இனிஷியலைசேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி டீம், அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அனாலஜி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ICWங்கிறது இனிஷியலைசேஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த 7 டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த 7 டாஸ்க்கையும் ICW வந்து பிரிச்சுக்கிறது. அதோட 4 கான்ஸ்டியூன்ஸ் கூட பிரிச்சுக்கிறது. ICW1, 2, 3, 4 பிரிச்சுக்குது. ஓகேவா? அடுத்தது வாங்க OCWவில் 3 இருக்குது. ICWவில் 4 இருந்துச்சு இல்லையா? இப்போ OCWவில் 3 இருக்குது. OCW1, OCW2, OCW3 ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் வேர்ட். ஓகே, ஃபைன். இந்த இதில் லாஸ்ட் 3 தான், இந்த 10 இதில் லாஸ்ட் 3 தான் ஆப்ரேஷனல் டாஸ்க்ஸ். கரெக்டாக? மாஸ்க் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்ட், ப்ரியாரிட்டி. இதை பாருங்கள், இதையும் பிரிச்சுக்கும். மாஸ்க் பண்ணுறதை OCW பார்த்துக்கும், மாஸ்க் பண்ணுறதை அன்மாஸ்க் பண்ணுறதை OCW1 பார்த்துக்கும். அடுத்தது பாக்கி 2த்தையும் OCW2 பார்த்துக்கும். ஸ்பெசிஃபிக் நான் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் இன்டரப்டா, ப்ரியாரிட்டி மோடா அப்படிங்கிறதெல்லாம் OCW2 பார்த்துக்கும். நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். பெருசாக ப்ரியாரிட்டி இதை என்ன மாதிரி பண்ண போகுதுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். பட் டாஸ்க் இப்போ அசைன் பண்ணி விடுறோம். ஓகேவா? OCW2. OCW3ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஸ்பெசிஃபிக் மாஸ்கிங்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் இருக்குது இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலருக்கு. ஸ்பெசிஃபிக் மாஸ்கிங் that will be taken care by OCW3. It looks good, right? It looks good. Okay, so what is the thing?
task to be performed whenever interrupt is getting into the picture அப்படின்னும் போது அந்த டாஸ்க்கை நம்ம முதல்ல பிரித்தோம். 10 விதமான டாஸ்க்காக நம்ம பிரித்தோம். கரெக்டுங்களா? 10 விதமான டாஸ்க்கு பிரிச்சுட்டு சிலதெல்லாம் பார்க்கும்போது இனிஷியலைசேஷன் மாதிரி இருந்துச்சு, சிலதெல்லாம் பார்க்கும்போது ஆப்ரேஷனல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 10 டாஸ்க்கையும் இனிஷியலைசேஷன் தனியாகவும் ஆப்ரேஷனல் தனியாகவும் பிரிச்சுக்கிட்டோம். அந்த இனிஷியலைசேஷன் வந்து 7 வந்துச்சு, ஆப்ரேஷனல் 3 வந்துச்சு. இதை ஒரு டீம்கிட்ட விட்டோம், அதை ஒரு டீம்கிட்ட விட்டோம். இந்த இனிஷியலைசேஷன் டாஸ்க்கு டீமில் விட்டோம் இல்லையா, அந்த டீமில் 4 பேர் இருக்காங்க. ICW1, ICW2, ICW3, ICW4. இந்த ஆப்ரேஷனல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஒரு டீம்கிட்ட விட்டோம் பார்த்தீங்களா, அந்த டீமில் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. இதுதான் டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்டு. இப்போ ஓவராலாக சொல்லணும்னா ICWs ஆர் யூஸ் டு செட் அப் த ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபை கால் வெக்டார் அட்ரஸஸ். ப்ராப்பர் கண்டிஷனை இனிஷியலைஸ் பண்ணோம். ஓகே. அண்ட் OCW யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் லைக் மாஸ்கிங் இன்டரப்ட்ஸ், செட்டிங் அப் ஸ்டேட்டஸ் எக்ஸெட்ரா. காட் இட்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்டு ஃபார் அன் இன்டரப்ட் கண்ட்ரோலர். இதெல்லாம் சிம்ரிமில் கிடையாது. சிம்ரிமில் வெறும் மாஸ்கிங் மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? அதோட எக்ஸ்ட்ராவாக அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது அது இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கோம். இன்டரப்ட் கண்ட்ரோலர் வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரியாரிட்டி என்கோடர் வச்சு பண்ணதில் கூட இதெல்லாம் கிடையாது. ப்ரியாரிட்டி என்கோடர் வெறுமனே 8 இன்டரப்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று தரும். பட் இன்டரப்ட் கண்ட்ரோலருங்கிற இந்த 8259ங்கிற சொஃபஸ்டிகேட்டட் சிப் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது இப்போது, அந்த டாஸ்க்கை முதல்ல லிஸ்ட் பண்ணி அதில் இனிஷியலைசேஷன் ஆப்ரேஷனல்னு பிரித்து இனிஷியலைசேஷனுக்கு ஒரு டீமையும் ஆப்ரேஷனலுக்கு ஒரு டீமையும் விட்டு அதில் ஒரு 4 இதில் ஒரு 3 கன்ஸ்டியூன்ஸை வச்சு பண்ண போகிறது. இன்ஃபேக்ட் OCWங்கிறது ரிம் மாதிரி ஒரு 8-பிட் டேட்டா தான். இது வெறும் 8-பிட் டேட்டா தான். அது ஒவ்வொரு 8-பிட் டேட்டாக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட், ஒவ்வொரு ஃபீச்சரை கவனிச்சிக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளோட 8259 இன்டரப்ட் கண்ட்ரோலரில் இருக்குது. லுக்ஸ் ஸோ குட், ரைட்? ஃபைன். அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே போகலாம். சரியா? ஓகே.